தென்னாடுடைய பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா சர்வவ்யாபி மகா பெரியவா சரணம், மகா பெரியவா சரணம், சர்வவ்யாபி மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அபார கருண சிந்தும் ஞானம் சாத்திரப்படும் ஸ்ரீ சந்திரசேகரபுரம் பிரமாமதானம் கலிக தெய்வம் காட்சிமணி யூடியூப் பிரத்யேக மகாபலியோட பக்தர்களுக்கு ஏற்பட்ட கொண்டிருக்கும் அனுபவங்களில் ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம். அதுக்கு ஒரு தலைப்பு. இன்னைக்கு அனுபவத்தோட தலைப்பு லபோதிபோன்னு கத்தினவா கப் சிப்புன்னு ஆனாளா. லபோதிபோன்னு கத்தினவா கப் சிப்புன்னு ஆனாளா. இந்த சேனல் இதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணுங்க, தனவே பாருங்க. நான் எதுக்கும் கவலைப்படுறதில்லை, ஏன்னா பெரியவாளுடைய அனுகிரகம் பெரியவா பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு விட்டுருக்கேன். ஏன்னா நிறைய இந்த மாதிரி அனுபவங்களை நீங்கள் கேட்டுட்டு யாருக்கும் இது ஒன்றும் வித்தியாசமாக தெரியலையே அப்படின்னு எனக்கு இன்னும் புரியாமல் இருக்குது. ஏன்னா நம்ம நீங்கள் கேட்காத நிறைய அனுபவங்களில் இதில் வருது. அது பெரியவாட அனுகிரகம் தான், என்னோடய சாமர்த்தியம் எதுவும் கிடையாது. இப்போ இந்த அனுபவமே நீங்கள் இவ்வளோ பேர் பார்க்குறது யாராவது உத்தராத நான் ஏற்கனவே கேட்டுட்டேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா எனக்கு தெரியுறது, எனக்கு அது மைண்டில் தோன்றுறது, இது நீங்களாம் பார்க்காத அனுபவம் என் கண்ணில் சிலதெல்லாம் படுறதுன்னு. இதை ஸ்ரீ இந்துவாசன் அப்படிங்கிறவர் பெரியவாளுக்கு நிறைய கைங்கரியம் பண்ணவர். அவர் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்கார். மகாபிரியா சத்தாராவில் இருந்தபோது சத்தாரா போகிறதுக்கு முன்னாடி ஒரு கோவிலில் தங்கியிருக்கார். இந்துவாசனை போய் சத்தாரா எப்படி இருக்குது, தங்கிறதுக்கு வசதி இருக்கா என்னன்றதை பார்த்துட்டு வாங்கினார். அவர் அங்கே போனார். போயிட்டு ஏன்னா அங்கே கூப்பர் இந்தியா காலனின்னு ஒன்று இருக்குது. அது கூப்பர் இந்தியான்றது ஒரு பெரிய ஃபாரின் கம்பெனி. அப்புறம் வனசங்கரி இந்த இடங்கள்லாம் அவர் போய் விஜயம் பண்ணார். பண்ணிவிட்டு எல்லாம் ஏற்கனவே கூப்பிட்டு போயிருக்கா. அதனால் இவர் போய் பார்க்க சொல்லியிருக்கார். வந்தார். வந்துட்டு நீங்கள் பரமேஸ்வரன், நீங்கள் தங்கிறதுக்கு வசதியாக இருக்கா இல்லையான்னு முடிவு பண்ணுறதுக்கு நான் யார் அப்படின்னு இந்துவாசன் கேட்டார். அதுக்கு மகாபிரிவா சொன்னார், நான் சொன்னதை நீ செய் அப்படின்னு கண்டிப்பாக சொன்னாராம். போயிட்டு வந்தார் இந்துவாசன். வந்தவர் சொன்னார், காசிநாத சாஸ்திரிகள் சத்தாரால் ஒரு வேத பாடசாலை நடத்துகிறார், அந்த இடம் நன்னா இருக்குது, கூடவே அங்கே ஆதிசங்கரர் விஜயம் பண்ணதாக சரித்திரம் வேறு இருக்காம், அதனால் சத்தாரா தங்கலாம்னு எனக்கு தோன்றுறதுன்னாராம். பெரியவாளும் எனக்கும் அப்படியே தான் தோன்றுறது அப்படின்னாராம். அதாவது பெரியவா இவருக்கு ஏதோ தெரியாத மாதிரி தனக்கு அவர் சொல்கிறத இவர் கேட்ட மாதிரியும் ஏதோ பெரியவா ஆக்ட் பண்ணுறாரு, அவ்வளோதான். மாப்பெரியவா சரி நம்ம மாப்பெரியாவுக்கு தெரியாதா நம்ம ஞானம் எப்படி இருக்கும்னு அப்படின்னு இவர் சொல்கிறார். இதான் பெரியவா அப்படி பேசி சமாளிச்சிருக்கார். சாயங்காலம் ஆச்சு. சத்தாரா கிளம்புறதுக்கு முன்னாடி இருந்த இடத்துல மாப்பெரியவா கூட இந்துவாசன் இருந்திருக்கார். அப்போ மாப்பெரியவா நீ என் கூட இரு அப்படின்னார். அவர் இருந்தார். மற்ற பேரெல்லாம் அந்த இடத்துல இல்லை. அப்போது என் கண்ணை நீ உத்துப்பார் அப்படின்னு பெரியவா சொல்லியிருக்கார் இந்துவாசன் சொல்கிறார், ஒரு செகண்ட் கூட பெரியவாளோட கண்ணை பார்க்க முடியல, உக்ரமாக இருக்குது, பார்க்கல. ஏன் பார்க்க மாட்டேங்கிற அப்படின்னு பெரியவா கேட்டாலாம். இப்போ பாரு அப்படின்னாராம். முடியல பெரியவா, மகாபெரியவா அனுகிரகம் பண்ணால் நான் பார்க்குறேன் அப்படின்னு ஒரு பதில் சொன்னாராம். பெரியவா சொன்னாராம், சரி நான் அனுகிரகம் பண்ணிட்டேன் பாரு அப்படின்னாராம். அப்படி சொன்ன பிறகு தான் அவரால் 3 நிமிஷம் பார்க்க முடிஞ்சுதான், இல்லைன்னா தொடர்ந்து பெரியவாளை பார்க்கவே முடியலையாம். அந்த 3 நிமிஷம் பார்த்தபோது கண்கள் மாதிரியே தெரியல, அதில் என்னென்னலாம் தெரிஞ்சுதுன்னு இந்துவாசன் சொல்கிறார். என்னால் ஒன்றும் அது புரியலை, அப்படி இருந்தது அப்படின்னார், வித்தியாசமாக இருந்ததுன்னு. அதை பார்த்துட்டே இருக்கும்போது என்ன நடந்தது அப்படிங்கிறார் பெரியவா கண்களை பார்த்துருந்த போது தரையில் வைப்ரேஷன்,
ஒரு நிலநடுக்கம் எர்த்துக்கே காணா மாதிரி ஏதோ நடந்துதான். பெரியவா கண்ணை இவர் பார்த்து இந்த 3 நிமிஷத்தில் அப்படி நடக்கிறது. வெளியில் எல்லாம் ஏதோ கத்துறாலாம், லபோதிபோன்னு கத்துன்னு இருக்கா, ஒரு கூச்சல்லாம் இருக்கான். இங்கே தரையில் வந்து ஒரு நிலநடுக்கம், ஒரு எர்த்துக்கேக்கு நடந்த மாதிரி தெரியுதுதான் இவர் பெரியவாளை பார்த்துருந்த போது. உடனே பெரியவா என்ன சொன்னாலாம், நீ வெளியில் ஏதோ சத்தம் கேட்குறது, யார் இருக்கா என்னன்னு போய் பார்த்துட்டு வா அப்படின்னாராம். அவர் வெளியில் போனாராம். போய் பார்த்துட்டு இவருக்கு என்னன்னு புரியலை, ஆனால் ஏதோ கத்தரா வாழலாம். அந்த இதை கன்னடம் இவர் கொஞ்சம் தெரியும், அது புரிஞ்சுட்டு இங்கே வந்தார். அவள்லாம் ஏதோ நடுங்கிறது, நிலநடுக்கம் மாதிரி ஏதோ தோன்றதுன்னு கத்தரா. அதுவும் இல்லாமல் அவள் பயப்படுறா. அந்த டேம் பக்கத்தில் ஒன்று இருக்கான், அந்த நிலநடுக்கத்தில் டேம் உடஞ்சிடக்கூடாதுன்னு அவெல்லாம் பயப்படுறா. அதை நான் கேட்டுன்னு வந்தேன் அப்படின்னா கேட்டிருக்கார் போல இருக்கு. அதை வந்து சொல்கிறார் மாப்பரிவா. இவர் சொல்கிறதுக்கு முன்னாடியே குத்துக்கால் போட்டுட்டு இப்படி உக்காந்துட்டுருக்கார். உக்காந்துட்டு அவர் என்ன பண்ணுறாரா, தன்னுடைய கட்டை விரலை வச்சு தரையை அழுத்தி இப்படியோ இப்படி ஷேக் பண்ணிகிட்டே இருந்தாராம். இவர் சொல்லிகிட்டே இருக்காராம் அவர் காதில். அவர் எதை அவர் என்ன பண்ணுறான்னு இவருக்கு வெறும் தரையை ஏன் இப்படி அழுத்தி இப்படி பண்ணணும் அது தெரியல, இப்படி பண்ணிகிட்டே இருக்காராம். அப்போது கொஞ்ச நேரத்தில் இவர் சொல்லி முடிக்கிறார், இவர் இப்படி பண்ணிகிட்டே இருக்காராம். அந்த சப்தமும் அந்த வைப்ரேஷன், அந்த நிலநடுக்கம் சொல்லாமல் எர்த்குவேக் எல்லாம் நின்றுடுத்தான். அப்புறம் பெரியவா நார்மலாக ஆகிட்டாராம், உட்காந்துட்டாராம். அவர் சொல்கிறார், அது வந்து இந்துவாசன் வந்து இப்போ எனக்கு வந்து அந்த நான் அது கூடவே இருந்திருக்கேன். இதில் பெரியவா எப்படி நம்மளுக்கு காமிச்சிருக்கார் அப்படின்னா, பெரியவா வந்து நம்மளாம் தெரிஞ்சுக்கணும். நம்மளாம் தெரிஞ்சுக்காமையே நம்ம பெரியவாளை மற்ற பேர் மாதிரி நினச்சிட்டு இருக்கோம். பெரியவா வந்து பரமேஸ்வரனாக இருந்திருக்கார். நினச்சாருன்னா ஒரு எர்த்குவேக்கை கொண்டு வரார். அது கூட எப்படி ஏதோ ஒன்று அவர் இவரை பார்க்கும்போது அங்கே எர்த்குவேக் ஆகுது. அவளால் லபோதிபான் கத்தரா போய் பார்த்துட்டு வாண்டார். அதுக்கப்புறம் அவள் பயப்படுறா, அந்த டேம் உடஞ்சிடும் அப்படின்னு இவர் ஏதோ சொல்லும்போது தரையை வச்சு ஏதோ அப்படி கையால் கட்டவரால் இப்படி அழுத்தின்ண்டே பண்ணிகிட்டே உட்காந்துருக்கா, குத்துக்கால் போட்டுண்டு. அப்போ உடனே நின்றுடுறதான். சரி நீ போயிட்டு வா அப்படின்றாராம். அப்படின்னா பெரியவாளால் எல்லாமே பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் இன்றைக்கி தான் பார்த்தேன் அப்படின்னு இந்துவாசன் சொல்கிறார். ஜெய் ஜெய்சங்கர் அரசங்க மகாபிரிய பாதவேச்சன் மகாபிரிய பாதவேச்சன்.